ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி கதை என்னன்னு பார்த்தோன்னா, 13 வயசான ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் யாரும் கண்டுக்கலைன்னா எந்த மாதிரி வழி மாறி போகிறாங்க, எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறாங்க அப்படின்றது தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கதையை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக ரீச் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நமக்கு ஜகீரான்ற 13 வயசான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கூட பேரின்ற இன்னொருத்தவங்க கூட இருக்கான். அவன் வேற யாரும் கிடையாது, அவங்க அம்மாவுடைய காதலன். இப்போ பேரி ஜகீரா பார்த்து சொல்கிறான், நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு. உன் கீழே இருக்க முடிய க்ளீன் பண்ணு அப்படின்னு அவனே ஒரு ரேசர் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி விடுறான். இதை உன் அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே பேரி ஜகீரா அவங்க ரெண்டு பேருமே டிவியில் அந்த மாதிரியான படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஜகீராவுடைய அம்மா அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு பாத்ரூமில் க்ளீன் பண்ண முடி தென்படுது. உடனே அவங்க ஜகீரா கிட்ட போயிட்டு, உனக்கு கீழே அந்த முடியை க்ளீன் பண்ண சொல்லி யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்க பேரி சொல்கிறான், ஒரு பொண்ணு கீழே இருக்க முடியை க்ளீன் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போது ஜகீராவுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போகுது, பேரி நல்லவன் கிடையாது, அவன் தான் பொண்ணு மேலே கண்ணு வச்சிருக்கான், இப்படியே விட்டு வச்சுட்டு போனோன்னா நம்ம பொண்ணை அவன் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்த சீன்லேயே ஜகீராவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜகீராவை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே உங்கள் அப்பா கிட்ட நீ போவோம், இங்கே இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது, பேரி நல்லவன் கிடையாது, அவன் ஒன்று ஏதாவது பண்ணிடுவான், நீ அப்பா கிட்ட போகணும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜகீராவுக்கு அவங்க அப்பா கிட்ட போக இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான சிறுமூஞ்சி. நான் போக மாட்டேம்மா, நான் இங்கே இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜகீராவுடைய அம்மா அது ஒத்துக்கல, நீ போகிறதா உனக்கு நல்லது அப்படின்னு அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா கிட்ட அனுப்பிக்கிறாங்க. ஜகீராவும் வேறு வழி இல்லாமல் அப்பா கிட்ட போகிறாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் ஜகீராவுடைய அப்பா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ஒரு இடத்துல நிற்கும் போது பக்கத்தில் ரூட்டு மேலே ஒரு பெண் மேலே ஆடை எதுவுமே இல்லாமல் நடந்து போயிட்டுருப்பாங்க. அதை ஜகீரா வச்சக்கன் எடுக்காமல் பார்க்குறாங்க. அதை பார்த்த ஜகீராவுடையப்பா, நீ இதுக்கான இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்கள வான் பண்ணுறாரு, திட்டுறாரு. அன்னைக்கு நைட்டே சாப்பிட ஜகீராவுடைய அப்பா அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ ஜகீரா ஒரு குட்டியான ஷார்ட்ஸும் ஒரு ஸ்கர்ட் மட்டும் போட்டுட்டு அங்கே போகிறாங்க. அதை பார்த்த உடனே ஜகீராவுடையப்பா ஜகீராவை ஓங்கி அரைஞ்சு, நான் இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி டவுசரு ஸ்கர்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு அடித்து திட்டுறாரு. உடனே ஜகீரா அழுதுகிட்டே அறைக்கு ஓடி போயிடுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜகீராவுடையப்பா ஜகீரா கிட்ட போயிட்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத, சாரி அப்படின்னு ஒரு சின்ன சாரி கூட கேட்குறாரு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு கப்பல் வர்றாங்க. அந்த கப்பலுடைய ஒரு சின்ன பையன் கூட வர்றான். அவங்களாம் அதுக்கடுத்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன், அவன் பேர் ஜாக்கு, அவன் தாப்பா கிட்ட கேட்குறான், நான் இந்த மாதிரி ஜகீரா கூட ஒன்றா சேர்ந்து விளாட்லாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜாக்குடைய அப்பாவும் சரி போய் விளாடு அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ஜகீரா ஜாக்கு அவங்க ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜகீராவுடையப்பா ஜகீரா கிட்ட, நீ பக்கத்து வீட்டில் இருக்க ஜாக்குன்ற அந்த சின்ன பையனை பார்த்துக்கணும், அவனுக்கு பேபி சிட்டிங் பண்ணணும், கேர் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜாக் பேபி சிட்டிங் பண்ண ஜகீரா அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஜாக் ஜகீரா பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிறான், பேச மாட்டேன்றான். அதை பார்த்து ஜகீரா, என்னாச்சு, ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்னோட 3 வயசு மட்டும்தான் அதிகம், என்ன பேபி சிட்டிங் பண்ண உனக்கு தகுதியே கிடையாது, எப்படி நீ என்னை பார்த்துப்ப அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு ஜகீரா, நான் ஒன்று இங்கே ஒன்று பேபி சிட்டிங் பண்ண வரல, உனக்கு ஒரு கம்பெனியனாக இருக்க மட்டும் தான் வந்திருக்கேன், நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜாக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஜகீராவுக்கு பாத்ரூம் வருது. அவங்க பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு டேட் வந்துருச்சு அப்படின்னு. உடனே அதை அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவரும் சரி சொல்லிட்டு தன் மகள் அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மார்க்கெட் போகிறாரு. அவங்களுக்கு ஒரு பேக் வாங்குறதுக்காண்டி. அந்த பேக் வாங்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு லேடி வர்றாங்க. அவங்க இன்னொரு பேக் கையில் எடுத்து கொடுத்து, இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, இது எதுக்காண்டி நீங்கள் கொடுக்குறீங்க, இது உங்களுக்கு தெரியுமா, இந்த பேக்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் பொண்ணு கூட இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜகீராவோட அப்பா கோவப்பட்டு, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இதான் காசு கம்மியாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது காசு அதிகமாக இருக்குது, எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு அவங்கள திட்டிட்டு தான் எடுத்து அந்த சின்ன பேக்கை மட்டும் கையில் எடுத்துட்டு தன் மகளை அழைச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஜகீரா ஸ்கூல் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே ஸ்கூலில் நிறைய பசங்க ஜகீராவை ஓட்டுறாங்க, கலைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சீண்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ஜகீராவை கீழே தள்ளி விடுறாங்க. அவங்களுடைய பேக்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ ஜகீரா நேராக பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு டீச்சர் அதெல்லாம் கேட்டுட்டு, யார் அது அப்படின்னு மேலே இட்டி பார்க்கும்போது கீழே ஜகீரா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பாஞ்ச் தேவைப்படுது. அப்போ அந்த டீச்சர் தாங்கிட்ட ஒரு ஸ்பாஞ்சை ஜகீரா கிட்ட கொடுத்து, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜகீராவும் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வீட்டுக்கு போன பிறகு ஜகீரா தான் யூஸ் பண்ண அந்த ஸ்பாஞ்சை பாத்ரூம்குள்ளே போடுறாங்க. ஆனால் பாத்ரூம்குள்ளே அந்த ஸ்பாஞ்ச் மாட்டி அடிச்சுக்கிறது. அப்போது ஜகீராவுடைய அப்பா தான் அங்கே போய் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அந்த ஸ்பாஞ்சை வெளியே எடுத்து பார்க்குறாரு.
இது நம்ம வாங்கின ஸ்பாஞ்ச் கிடையாது, யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது ஜகிரா இதை ஸ்கூலில் டீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜகிராவோட அப்பா கோவப்பட்டு யார் எது கொடுத்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு ஜகிராவை திட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஜகிரா அம்மா கால் பண்ணுறாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருமா, என்னால் இருக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜகிரா அம்மா அதெல்லாம் கேட்ட பின்னாடியும் கூட தன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணிவிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே ஜகிரா ஜாக்கை பேபி சிட்டிங் பண்ண அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்நேரம் பார்த்து அங்கே ஒரு பலான மேக்சின் இருக்குது. அதை பார்த்து ஜகிராக்கு அது மேலே ஆசை வருது. உடனே அதை தெரியாமல் எடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அந்த பலான மேக்சினில் இருக்க ஸ்டோரி படிச்சுட்டு அதில் இருக்க இமேஜையும் பார்த்த பின்னாடி அவங்களுக்கு மைண்டெல்லாம் வேற எங்கேயோ போகுது. தன் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜகிரா அதே ஸ்பாட்டில் தன் கையை வச்சு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அதே டைமில் ஜாக் குடிய அப்பாவான ட்ரைவிஸ் அங்கே போயிடுறாரு. ஜகிரா அந்த மாதிரி தன் கையை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க விஷயத்த அவர் பார்க்குறாரு. அதே சமயத்தில் ஜகிராவும் ட்ரைவிஸை பார்த்துறாங்க. உடனே எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ ட்ரைவிஸ் ஜகிரா கிட்ட போயிட்டு இந்த வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்சினை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஜகிராவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு ஜகிரா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தரையிலேருந்து சவுண்டு கேட்குது. என்ன சவுண்ட் அது அப்படின்னு ஜகிரா எந்திச்சு வெளியே போய் பார்க்கும்போது ஜகிராவுடைய அப்பா வேற ஒரு பெண்ணோட அங்கே மேட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்து ஜகிரா ஷாக் ஆகுறாங்க. அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஹாலிலே உட்காந்துடுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜகிராவுடைய அப்பாவும் அந்த பொண்ணும் வெளியே வர்றாங்க. அவங்க 3 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜகிராவுடைய அப்பாவுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தோன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், உன்னை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கமா, உனக்கு மேக்கப் பண்ணால் இன்னும் சூப்பராக இருப்ப அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே ஜகிராவுடைய அப்பா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் காரில் கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஜகிரா பக்கத்து வீட்டில் இருக்க ட்ரைவிஸ் கிட்ட போகிறாங்க. எனக்கு அந்த மேகசின் வேணும், நான் அதை படிக்க ஆசைப்படுறேன், அதை படிக்கும் போது எனக்கு நல்லா இருக்குது, நல்ல விதமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட ட்ரைவிஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவறு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஜகிராவை அங்கேருந்து அனுப்பிடுறாரு. ஜகிராவும் வேற எதுவும் சொல்லாமல் தன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க போன பிறகு ட்ரைவிஸுடைய எண்ணம் மாற ஆரம்பிக்குது. அவன் என்ன பண்ணுறான், அந்த மேகசினை எடுத்து கொண்டு போயிட்டு திரும்ப ஜகிராவுடைய வீட்டு முன்னாடி வச்சுட்டு அவங்ககிட்ட தான் சொல்கிறான். ஜகிரா உடனே கதவு திறந்து அந்த மேகசினை எடுத்துட்டு தான் அறைக்குள்ளே போகிறாங்க. அந்த மேகசினை பார்த்துட்டு அவங்க முன்னாடி என்ன வேலை பார்த்தாங்களோ அதே திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது அதோட நிற்கல. அதுக்கு அடுத்த நாளே ஜகிரா ட்ரைவிஸுடைய வீட்டுக்கு போயிட்டு ட்ரைவிஸை பார்த்து எனக்கு இன்னும் நிறைய மேகசின் வேணும், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ட்ரைவிஸ்க்கும் நல்லா புரிஞ்சு போச்சு, இவளுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு. உடனே அவங்கள அறைக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க மேலே கை வச்சு தடவ ஆரம்பிக்கிறான். ஜகிராவும் எதுவும் சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. அதுக்கடுத்தவன் மேலே அட்வான்ஸாக போக ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கீழே கையை விட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நகர்த்த ஆரம்பிக்கிறான். அந்நேரம் பார்த்தா அவன் கையில் ஏதோ ஈரமாக இருக்குது. வெளியே எடுத்து பார்த்தா சிவப்பு கலரில் அது வந்திருக்கு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது இவ வெர்ஜின் அப்படின்னு. அதை பார்த்த உடனே ட்ரைவிஸ் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏதோ ஆயிரமோ, நம்ம தவறு பண்ணுறோமோ அப்படின்னு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனால் ஜகிரா மட்டும் அதெல்லாம் பார்த்து பயப்படாத, எதுவும் கிடையாது, மேலே போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட ட்ரைவிஸ் பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கடுத்த சீன்லேயே ஜகிராவை அவங்க ஸ்கூலில் கட்டுறாங்க. அங்கே நிறைய பசங்க அவங்கள கலாச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் தாமஸ்ன்ற ஒரு பையன் கூட இருப்பான். ஜகிரா தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க கூட போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போது ஜகிரா பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறான். ஜகிராவுக்கும் தாமஸை ரொம்ப பிடிச்சி போகுது. அதுக்கடுத்து அவங்க 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ் கழிச்சு ஜகிரா அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தாமஸ்ன்ற ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுக்கு நான் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவும் சரி சொல்கிறாரு. ஜகிரா தாமஸ் வீட்டுக்கு டின்னருக்கு போகிறாங்க. அங்கே தாமஸ் அவங்க அப்பா அம்மா 3 பேர் இருக்காங்க. ஜகிரா அங்கே போன பின்னாடி அவங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்ட பின்னாடி தாமஸ் உடைய அவங்க 2 பேருமே அவங்களுடைய அறைக்கு போகிறாங்க. இப்போ தாமஸ் ஜகிரா அவங்க 2 பேர் மட்டுமே தனியாக இருக்காங்க. அப்போ தாமஸ் ஜகிரா கிட்ட போகிறான். அவங்கள நெருங்கி போயிட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். சரியா அதே டைமில் தாமஸ் வீட்டுக்கு கால் வருது. அந்த காலை பண்ணுறது யாருன்னா ஜகிராவுடைய அப்பா. அவர் ஜகிரா கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை பிக்கப் பண்ண வெளியே வெயிட் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு சொன்ன உடனே ஜகிராவும் வேற வழி இல்லாமல் வெளியே போகிறாங்க. அங்கே காரில் ஏறின உடனே ஜகிராவுடைய அப்பா ஜகிராவை பார்த்து நீ இந்த வீட்டுக்கு வரது எனக்கு பிடிக்கல, ஏன்னா இவன் கருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்த நாளே ஜகிரா தாமஸ் அவங்க 2 பேரும் ஸ்கூலில் மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது ஜகிரா தாமஸை பார்த்து உங்கள் அம்மா யூஸ் பண்ணுற ரேசர் அது மாதிரி பேடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வா எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. தாமஸும் சரின்னு சொல்லிட்டு அம்மா யூஸ் பண்ணுற ரேசர் அதே மாதிரி பேடு 2 எடுத்துகிட்டு ஜகிராவுடைய வீட்டுக்கே போகிறான். அப்போ ஜகிரா தாமஸை பார்த்து எனக்கு அந்த இடத்துல க்ளீன் பண்ணணும், ஆனால் எனக்கு வராது, நீயே க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் ஆரம்பத்தில் யோசிக்கிறான். அதுக்கடுத்து தான் மனசை மாற்றிக்கிட்டு ஜகிராவுக்கு அந்த இடத்துல க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனே ஷேப் பண்ணி விடுறான். அதுக்கடுத்த சீனில் ஜகிரா அவங்க அப்பா அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளேயே கார்டனிங் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரெவிஸ் அங்கே போயிட்டு என் பையனுக்கு இன்றைக்கி கூட பேபி சிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஜகிரா அதுக்கு சரி சொல்கிறாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேபி சிட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ட்ரெவிஸ் ஜகிரா கிட்ட போயிட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேருமே வெளியே ட்ராவல் போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜகிரா கூட சரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த சீன்லேயே ஜகிரா ட்ரெவிஸ் அவங்க 2 பேருமே காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு
போயிட்டு அங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ட்ரெவிஸ் ஜெகிராவை பார்த்து, நீ இந்த தாமஸ் கூட பழகாத, அவன் நல்லவன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு கருப்பன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜெகிரா யோசிக்கிறாங்க. அப்படி பேசி முடிச்ச பின்னாடி அவங்க 2 பேருமே திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஜெகிரா என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக தாமஸ் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விஷயம் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, இனிமேல் நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம் சொல்கிறாங்க. அது கேட்டு தாமஸ் ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கடுத்த நாள் ஜெகிரா வழக்கம் போல் ஸ்கூல் போகிறாங்க. ஆனால் அங்கே தாமஸை பார்த்துட்டு அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. பேச வேணாம்னு சொன்னது அவங்க தான். ஆனால் கூட நேரில் பார்த்த உடனே கொஞ்சம் பேச ஆசைப்பட்டு அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தாமஸ் பேசாமல் அங்கேருந்து விலகி போயிடுறான். அப்போ ஜெகிரா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அப்போ ஜெகிரா என்ன பண்ணுறாங்க, நேராக தாமஸ் கிட்ட ஓடி போயிட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தவறு தான், இனிமேல் நம்ம 2 பேரும் பேசலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாமஸும் சரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஜெகிரா ரொம்ப ஓப்பனாக தாமஸ் கிட்ட, நம்ம 2 பேருமே மேட்ரு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமஸும் சரி சொல்கிறான். அதுக்கு அடுத்த சொல்லி ஜெகிரா தாமஸ் அவங்க 2 பேருமே ஒன்றா மேட்ரு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தாமஸ் கூட ஒன்றா இருக்குது ஜெகிராக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவங்க அந்த ஏக்கத்திலேயே தான் வீட்டில் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பா இருக்க மாட்டார், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. இப்போ இந்த வீட்டுக்கு ட்ரெவிஸ் போகிறான். அங்கே ஜெகிராவை பார்த்து, நான் நாளைக்கு ஈராக் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜெகிராவும், ட்ரெவிஸ் எப்போ இருந்தாலும் நாளைக்கு ஊருக்கு போயிடுவான், அவன் கூட ஒன்றா இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்னு அவன் கூடயும் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அவங்க வழக்கம் போல் ஸ்கூல் போகிறாங்க. ஸ்கூல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ட்ரெவிஸ் போய் சொல்லியிருக்கான், அவன் ஈராக் போல் அங்கே தான் இருக்கான். ஜெகிராவுடைய அப்பா வீட்டில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெகிராவுடைய மேட்ரு பண்ண பிளான் பண்ணி தான் அவன் அங்கே போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஊருக்கு போகிற சொன்னோன்னா அவன் கண்டிப்பாக மயங்கிடுவா அப்படின்னு பிளான் பண்ணி தான் அதை சொல்லியிருக்கான். அந்த விஷயம் ஜெகிராக்கு புரிய வருது. அவங்க நேராக ட்ரெவிஸ் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேருமே வெளியே கார்டன் கிட்ட நின்று பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே ட்ரெவிஸுடைய மனைவி வந்து மாசமாக இருப்பாங்க. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்களுக்கு வலி வந்திருக்கும். அவங்கள மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ ஜெகிரா அந்த குழந்தைய தன் கையில் வாங்கி பார்க்குறாங்க. கதையை அதோட முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம நீங்கள் ஒரு